ஹலோ நம்ம பாக்ஸிங் சேனலில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனால் அதாவது ஐபிஎல் மேட்சஸ் வந்து பார்க்கறது மூலமாக மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபுட்பால் பேஸ்கெட் பால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேட்சஸை நீங்கள் பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கக்கூடிய நபர்களும் இந்த ட்ரீம் லெவல் ஃபேண்டசி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ட்ரீம் லெவல் ஃபேண்டசி ஆல்ரெடி ப்ளே பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி எனக்கு இந்த ட்ரீம் லெவல்னா என்னன்னே தெரியாதவங்க கூட ஈஸியாக இதில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படின்ற வரைக்கும் இதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ரீம் லெவலோடைய அஃபீஷியல் சைட்டில் போய்ட்டு அந்த ட்ரீம் லெவல் அப்ளிகேஷனை வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடிலாம் என்ட்ரு பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும்பா. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மேலே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட், NBA, ஃபுட்பால், ஹாக்கி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸ் வச்சு நீங்கள் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிரிக்கெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ கிரிக்கெட்டில் அப்கமிங் வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகிட்டு இருக்கக்கூடிய மேட்ச்சில் நீங்கள் எந்த மேட்ச்சை வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மேட்ச்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க நண்பா. நான் ஃபஸ்ட் ஒன்று இருக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச் இந்த மேட்ச் வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த மேட்சஸில் வந்து நம்ம எப்படி ப்ளே பண்ணணும்னா அதாவது நம்ம ஒரு 11 பேரை வந்து 2 டீமில் இருந்து 11 பேரை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த செலக்ட் பண்ணுறது வந்து எப்படின்னா எல்லாமே வந்து ஒரு கெஸ்ஸிங் தான். அந்த 11 பேர் நம்ம செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த 11 பேர் வந்து அவங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான் நமக்கு வந்து பாயிண்ட்டாக இந்த இடத்துல நமக்கு காட்டும். ஸோ இதை வச்சு தான் இதை பேஸ் பண்ணி தான் இதில் வந்து யார் அதிக ஸ்கோர் எடுத்திருக்காங்க அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு வச்சு நம்ம வின் பண்ண முடியும். இதில் எப்படி நம்ம டீம் கிரியேட் பண்ணுறது, இதில் எப்படி நம்ம எந்த மாதிரி கான்டெஸ்ட்டை வந்து நம்ம என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய மேட்ச்சை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரியேட் டீம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க நண்பா. நம்ம ஒரு மேட்ச்சை வந்து செலக்ட் பண்ண அப்புறம் ஒரு டீம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அது என்ன மாதிரி கண்டெஸ்ட்டில் நம்ம என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரியேட் டீம் ஒன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க நண்பா. அதாவது நான் சொன்ன மாதிரி 2 டீமில் இருந்தோம் மொத்தம் 11 பேரை நம்ம செலக்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து விக்கெட் கீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பரில் உங்களுக்கு யார் இதில் வந்து அது ஒரு கெஸ் பண்ணுங்கள். அதாவது இதில் வந்து யார் வந்து நல்லா இந்த மேட்ச்சில் வந்து ப்ளே பண்ணுவாங்க விக்கெட் கீப்பர் அப்படின்னு அந்த மாதிரி ப்ளே பண்ணிக்காங்க. அதாவது நமக்கு 100 கிரெடிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 100 கிரெடிட்ஸ்க்குள்ளே நம்ம 11 பிளேயரை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விக்கெட் கீப்பரை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ட்ரீம் லெவல்னாலே என்னன்னே எனக்கு தெரியாது, எனக்கு வந்து மேட்ச்சில் இந்த மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு அப்ளிகேஷன் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலிமா அதில் இருக்கக்கூடிய டீம் போட்டிங்கனாலே ஒரு 70% வந்து உங்களால் ஈஸியாக வந்து வின் பண்ண முடியும், ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன், அதாவது நெக்ஸ்ட் நீங்கள் வந்து 2 டீமில் இருந்து பேட்ஸ்மேன் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் பண்ணுங்கள் இந்த மேட்ச்சில் வந்து இந்த பேட்ஸ்மேன் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணுவாரா நல்லா ப்ளே பண்ணுவாரான்னு. ஸோ அந்த பேட்ஸ்மேனை வந்து நீங்கள் அந்த கிரெடிட்ஸுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்ல பேட்ஸ்மேன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதோடைய கிரெடிட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 10.0, 9.5 அதாவது அவங்களுடைய கிரேடுக்கு தகுந்த மாதிரி இதோடைய கிரெடிட்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய பேட்ஸ்மேனெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், அதாவது பேட்ஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 பேட்ஸ்மேனுக்குள்ளே செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த கிரெடிட்ஸ் பொறுத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர், ஸோ ஆல்ரவுண்டரும் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்காங்க. இதில் வந்து யார் வந்து ஆல்ரவுண்டர் இந்த மேட்ச்சில் 2 டீம்லேருந்து நல்லா ப்ளே பண்ணுவாங்கிறத கெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்காங்க நண்பா. நெக்ஸ்ட் வந்து பவுலர், அதாவது 3 to 5 பவுலர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் 2 டீமுக்குள்ளே. அதாவது பவுலர் தான் ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பவுலர் வந்து விக்கெட் பண்ணால் நமக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நல்ல ஒரு பவுலராக வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச் வந்து ரெகுலராக பார்க்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பேட்ஸ்மேன் வந்து இந்த மேட்ச்சில் யார் நல்லா விளையாடுவாங்க, விக்கெட் கீப்பர் யார் நல்லா கேட்ச் பண்ணுவாங்க, தென் பவுலர் வந்து யார் நல்லா பவுலிங் பண்ணுவாங்க, யார் அதிகமாக விக்கெட் எடுப்பாங்கங்கிறது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். அதனால் ஈஸியாக வந்து கெஸ்ஸிங் பண்ணி உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ரெகுலராக மேட்ச் பார்க்காதவங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 கிரெடிட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா 0.0 இருக்குது. இப்போ வந்து நீங்கள் இந்த டீம் வந்து ப்ரிவ்யூ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டீம் ப்ரிவ்யூ அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களை வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். தென் அதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்னியூ அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. கன்னியூன்னு கொடுத்துட்டிங்கன்னா அதாவது இதில் இருக்கக்கூடிய கேப்டன் அண்டு வைஸ் கேப்டன் வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது கேப்டன்னா பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர் வந்து அப்படியே வந்து டபுளாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸு. வைஸ் கேப்டனா 1.5x பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு டபுள் ஆகும். ஸோ அந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேன் வந்து நீங்கள் கேப்டன் அண்ட்
வைஸ் கேப்டன் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் டீம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க நண்பா. ட்ரீம் லெவல் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஓன் மணியை தயவு செஞ்சு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுமே இந்த மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து 100 rupees வந்து போனஸாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த 100 போனஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ளே பண்ணுங்கள். அதில் வரக்கூடிய மணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹை கான்டெஸ்ட்டை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வின் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வந்துடுவீங்க. 1000 வந்த பிறகும் இந்த கொஞ்சம் ஹை கான்டெஸ்ட்டில், அதாவது ஒரு 300 500 அந்த மாதிரி கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க நண்பா. ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 rupees தான் உங்கள்கிட்ட வந்து போனஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 17 16 இந்த மாதிரி கான்டெஸ்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்காங்க. ஸோ இதிலேயே நீங்கள் பார்க்கலாம், அதாவது நிறைய கண்டெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது மெகா கண்டெஸ்ட்டுங்கிறது 10 லட்சம் வின்னர்ஸ் வந்து இதில் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது யார் வந்து பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கோ, அதாவது ஃபஸ்ட் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 lakh வந்து தருவாங்க. செகண்ட் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh. இந்த மாதிரி ஒவ்வொரு ரேங்க்குக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ப்ரைஸ் பூல் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி எண்டில் பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் இதில் அமௌண்ட் பே பண்ணது இப்போ 40 ரூபா இதில் பே பண்ணுறீங்கன்னா அது 7 லட்சத்துலேருந்து இந்த 10 லட்சத்துக்குள்ளே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா 30 ரூபா நமக்கு இதில் வின் பண்ணி. இதில் வந்து ஒரு ஆவரேஜான பாயிண்ட் இருந்தாலே போதும். நீங்கள் உங்களுக்கு அந்த அமௌண்ட் ப்ரைஸ் வந்து வரலினா கூட நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும். இதில் லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி தான் ஹார்ட் கான்டெஸ்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 20,000 வின்னர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்களோட என்ட்ரி ஃபீஸுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ப்ரைஸ் பூல் அண்ட் வின்னர்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த ட்ரீம் லெவலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு மேட்ச்சை வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஹால் ஃபில்டர்ஸ் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிவிட்டு 1 to 50 அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 15 rupeesலேருந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 15 21 இந்த மாதிரி ஒரு 50 rupeesல இருக்கக்கூடிய கண்டெஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மணி வந்து ஏர்ன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 200 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு வந்தப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 50 rupees, ஒரு 80 rupees, 70 rupees இந்த மாதிரி கண்டெஸ்ட்லாம் ஜாயின் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதிகமான ப்ரைஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 15 rupeesல இருக்கக்கூடிய கண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்பா. ஸோ இந்த கண்டெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட 2 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம யார் வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து எடுக்கிறவங்களுக்கு இந்த 25 rupees வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இதில் வந்து நம்ம வின் பண்ண முடியும் நண்பா. இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த கண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. ஜாயின் கண்டெஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டைம் இந்த ஜாயின் கண்டெஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது கான்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்களாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா. நெக்ஸ்ட்டு மை மேட்சஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய கண்டெஸ்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்க முடியும். ஸோ அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆனப்புறம் உங்களுடைய லைவ் ஸ்கோரை வந்து பார்த்துக்க முடியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய லைவ் மேட்ச் ஸ்டார்ட் ஆன பிறகு இந்த லைவ்ங்கிறது கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண கண்டெஸ்ட்டை லைவாக உங்களுடைய ஸ்கோர் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் நண்பா. இந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த கம்ப்ளீட் அப்படிங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா அந்த மேட்ச் கம்ப்ளீட் ஆன அப்புறம் அதில் வந்து யார் யார் வின் பண்ணீங்க அப்படிங்கிறத கொடுத்து இதை பார்த்துக்க முடியும். சப்போஸ் உங்கள் ட்ரீம் லெவல் அக்கௌண்ட்டில் அதாவது ஒரு பைசா கூட இல்லைனா கூட நீங்கள் உங்களோட ஓன் மணி வந்து தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தென் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ கான்டெஸ்ட் வரும். ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களுக்கு SMS வரும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கான்டெஸ்ட் தான். ஸோ இந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் எந்த விதமான அமௌண்ட்டு பே பண்ண தேவையில்ல. ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணி இதில் வின் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வச்சு நீங்கள் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுடைய ஓன் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண வேணாம். தென் வந்து இந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. அதாவது இந்த ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டத்தை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கிரிக்கெட், கபடி, NBA, ஃபுட்பால், ஹாக்கி இதோடைய பாயிண்ட் சிஸ்டத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து பார்த்துக்க முடியும். அதாவது ஒரு ரன் எடுத்தால் அதுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குது, ஒரு விக்கெட் எடுத்தால் எவ்வளோ பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். தென் உங்களுடைய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுடைய பேலன்ஸ் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 152 rupees இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து வித்ரா பண்ணுற மாதிரி இருந்தாலும் வித்ரா பண்ணி ட்ரீம் லெவல் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வின்னிங்ஸ் அமௌண்ட் 200 rupeesக்கு மேலே இருந்தாலே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் நண்பா. உங்களோட ட்ரீம் லெவல் அக்கௌண்ட்டில் அதாவது அமௌண்ட்டே இல்லை, ஒரு பைசா கூட இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ரெஃபரல் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து 100 rupees கிடைக்கும். ஸோ நீங்கள் அது மூலிமாவும் வந்து மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும் அண்டு ப்ளே பண்ணிக்க முடியும் நண்பா. ட்ரீம் லெவலில் அதாவது எனக்கு கிரிக்கெட் மேட்சஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன். கிரிக்கெட் மேட்ச்சில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் எனக்கு வந்து செலக்ட் பண்ண தெரியாது அப்படிங்கக்கூடிய நபர்கள் அதாவது ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ஃபேண்டசி கிரிக்கெட் டிப்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்காங்க நண்பா.
இந்த அப்ளிகேஷனில் நம்மளுடைய ட்ரீம் லெவலுக்கு தேவையான கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் மேட்சஸ்க்கான டீம் வந்து ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த அப்ளிகேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அப்கமிங் வரக்கூடிய மேட்சஸ் எல்லாமே இங்கே அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதில் எந்த மேட்சஸ் வந்து ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மேட்சஸ் வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. இந்த அப்ளிகேஷன் மூலிமா ரொம்ப முக்கியமாக அது நம்ம ப்ளே பண்ணக்கூடிய மேட்சஸில் இருக்கக்கூடிய பிளேயிங் லெவல்ஸ் அண்டு அதை பற்றியான டிப்ஸ் நிறைய கொடுப்பாங்க. ஸோ அதாவது திடீர்னு அந்த மேட்ச்சில் யாராவது ப்ளே பண்ணல அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் அவங்க வந்து அந்த பிளேயிங் லெவல்ஸ்லாம் பார்த்து தான் அவங்களுடைய டீமே வந்து கொடுப்பாங்க. அதாவது நம்மளுடைய மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து நமக்கு வந்து டீம் கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த மேட்சஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆக இன்னும் ரொம்ப நேரம் இருக்குது. அதனால் இப்போ அவங்க டீம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஃபுட்பால் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் வந்து ஆல்ரெடி பிளேயிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரீயாகவே வந்து அவங்க டீம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீமை பார்த்து அப்படியே சேமாக நீங்கள் போய் உங்களுடைய ட்ரீம் லெவலில் டீம் வந்து கொடுத்துட்டிங்கனாலே போதும். அதாவது ஒரு 70% இவங்க இதில் கொடுக்கக்கூடிய டீம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வின்னிங் பண்ண முடியும். நல்ல ஒரு ஸ்கோர் பாயிண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நண்பா. அதனால் இந்த ட்ரீம் லெவலில் மேட்ச்சில் வந்து டீம் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியாத நபர்கள் இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஈஸியாக நீங்கள் வந்து டீம் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ட்விட்டர் பேஜ் அண்ட் டெலிகிராம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீம் லெவல் ஃபேண்டசிக்கான ட்ரீம் வந்து நிறைய பேர் வந்து ஃப்ரீயாகவே அவங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேஜஸை வந்து நீங்கள் போய் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவும் நீங்கள் வந்து ட்ரீம் லெவலில் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு நல்ல விதமான டீமை வந்து உங்களால் செலக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய ப்ரைஸ் அமௌண்ட்டை உங்களால் வின்னிங் பண்ண முடியும். ஈஸியாக வந்து வின்னிங் பண்ண முடியும் நண்பா. ஸோ இந்த வீடியோ பற்றியான டவுட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அப்படி ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.